இந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். விதவிதமா சமைச்சு அதை அழகா பிளேட்ல டெக்கரேட் பண்ணி அந்த போட்டோ எல்லாம் எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணுவாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்குமே தவிர சாப்பிடறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. 2 பீஸ் எடுத்து வாயில வச்சதுமே அவங்க வயிறே ஃபுல் ஆயிரும். என்னதான் ரொம்ப சூப்பரா சமைச்சாலும் அதை சாப்பிடறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணுனால அதிகமா சாப்பிட முடியாது. அதனாலே பாதி சாப்பிட்டு பாதி மிச்சம் எடுத்து வச்சு அடுத்த நாளுக்கு எடுத்து சாப்பிடுவாங்க. சோசியல் மீடியால அப்லோட் பண்ண உடனே எல்லாருமே உங்க சாப்பாடு பார்க்கவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. ஆனா சாப்பிடறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே அப்படின்னு சொல்லி இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பொண்ணு வீட்டுக்கு பக்கத்திலே இன்னொரு பொண்ணு குடி வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு ஃபுட்டி. அப்பதான் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் ஒரு ஃபுட் ஆர்டர் பண்ணிருப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பவுல்ல பாதி தான் சாப்பாடு இருக்கு. ஆனா பக்கத்துல இருக்க பவுல்ல ஃபுல்லா சாப்பாடு வச்சிருக்காங்க. ஏன் எனக்கு மட்டும் பாதி இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, பொண்ணுங்கனால அதிகமா சாப்பிட முடியாது, இங்க வர பொண்ணுங்க பாதி தான் சாப்பிடுவாங்க, அதனாலதான் நான் கம்மியா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பொண்ணுக்கு 3 பவுல் கொடுத்தா கூட மொத்தமா உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆனா அது அவங்க கிட்ட சொல்லவும் முடியல. அதனால குடுக்கறத மட்டும் சாப்பிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. இப்ப 2 பொண்ணுகளும் ஒரே அபார்ட்மெண்ட்ல தான் ஸ்டே பண்ணிருப்பாங்க. அந்த நல்லா சாப்பிடுற பொண்ணு 2 பாக்ஸ் ஃபுல்லா ஃப்ரைட் சிக்கனை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க. அதை தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்பதான் இங்க சமைக்கிற பொண்ணு வந்திருப்பாங்க. அதை அவங்களும் பாத்துறாங்க. இப்ப இந்த பொண்ணு தனியா தான் வீட்டுல இருக்காங்க. 2 பாக்ஸ் நிறைய ஃப்ரைட் சிக்கனா சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்களால நிறைய சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை நல்லா சமைக்கிற பொண்ணு அவங்க வீட்டுக்கு சாப்பிட இன்வைட் பண்றாங்க. அந்த பொண்ணுமே நல்லா சாப்பிடணும் அப்படிங்கறதுக்காக கடைக்கெல்லாம் போய் எல்லா இன்கிரீடியன்ட்டும் பார்த்து வாங்கி நல்லா சமைச்சு வைக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணுமே சாப்பிடறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப நார்மலா சின்ன தட்டுல சின்ன பவுல்ல கொடுக்காம ஒரு பெரிய தட்டுல நிறைய சாப்பாடு வச்சுட்டு அது நிறைய கிரேவியை போட்டு வச்சிருப்பாங்க. இது அந்த பொண்ணால ஃபுல்லா சாப்பிட முடியும். ஆனா சும்மா பேருக்கு என்ன சொல்றாங்கன்னா, என்னால இவ்வளவு சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு இந்த பொண்ணுமே நான் உங்களுக்காக தான் நிறைய சமைச்சிருக்கேன், கொஞ்சம் ப்ளீஸ் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளுக்குள்ள சாப்பிடுற அந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. முடியெல்லாம் நல்லா கட்டிட்டு நல்லா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ருசிச்சு சாப்பிடுறாங்க. ஏன்னா அந்த சாப்பாடு ரொம்ப சூப்பரா இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவங்க தட்டை ஃபுல்லா காலி பண்ணிடுறாங்க. இதை நல்லா சமைக்கிற பொண்ணுமே பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த பொண்ணு நல்லா சமைச்சதை விடவே அவங்க சமைச்சதை அவங்க சாப்பிடுறாங்களே அதை பார்த்துதான் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பொண்ணுக்கு சமைக்கிறதான் பிடிக்கும், இன்னொரு பொண்ணுக்கு சாப்பிடதான் பிடிக்கும். கரெக்டா 2 பேருமே இப்ப பேர் ஆயிடுறாங்க. அதுல இருந்து இந்த பொண்ணோட வேலையே சமைக்கிறதான், இந்த பொண்ணோட வேலை சாப்பிடுறதான் ஆயிருது.